காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இன்னைக்கு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அதுவும் ஆடி வெள்ளி வேற. அதனால வந்து எப்பவுமே நான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவேன். வேலைக்கு டைம் ஆனாலுமே வந்து பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து ஃபுல்லா பூஜை பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறமா போவேன். அதுவும் காலையிலயும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சாயங்காலமும் வந்து பண்ணுவேன். பூவுல வந்து சென்டர்ல அந்த குங்குமம் வைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த விஷயத்த வந்து எங்க அக்கா தான் எனக்கு சொல்லிக் குடுத்தா. நான் அப்ப கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தேன். அப்பலாம் நம்மளுக்கு இந்த அளவுலாம் தெரியாது இல்லைங்களா? அப்பலாம் நம்ம காதுலயே வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் அதுலருந்து கொஞ்சம் பூவுல வந்து குங்குமம் வைக்கிற நெறைய பேர் வைக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்படி வச்சோம்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லட்சுமி கடாட்சமா பார்க்கறக்கே அவ்வளோ அழகா இருக்குதுங்க. அதுலேருந்தே நான் வந்து பூவுல குங்குமம் வச்சு தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஃபோட்டோக்குமே நான் வைப்பேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, வெள்ளிக்கிழமை பூஜை பண்றது அப்படின்னப்போ, நான் நெறைய ஸ்லோகம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லப் போறேன். நீங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோனே அந்த ஸ்லோகத்த நீங்க வந்து சொல்லுங்க. நம்ம வீட்ல இருக்கிறப்ப, இல்ல வெளியில போறப்ப வந்து நம்மளுக்கு ஏதோ வந்து மனசுல வந்து ஒரு பயம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பயம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்லோகம் சொல்லலாம். நான் சொல்றேன். நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கங்க. "நாளென் செய்யும் கோலென் செய்யும் நமச்சிவாய மகன் கை வேலிருக்க ஊன் செய்யும் உறும் வினையென் செய்யும் உமையாள் தந்த வேல் கந்தன் கையிருக்க." இந்த ஸ்லோகம் சொன்னீங்க அப்டின்னா வந்து நம்மளுக்கு அந்த பயமெல்லாம் நீங்கி போயிடுங்க. இந்த மாதிரி ஸ்லோகம் வந்து நான் 4 பேப்பருக்கு எழுதி வச்சுக்கிறேன். அதனால வந்து 4 பேப்பர்ல எழுதி வச்சதையுமே பார்த்தீங்க அப்டின்னா, பூஜை முடிஞ்சோனே ஃபுல்லா அந்த பேப்பர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுருவேன் நானு. அப்படி சொல்லி முடிச்சா தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பேப்பர்ல தான் நான் எழுதி வச்சுக்கிறேன். இதே தான் நான் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சொல்லுவேன்.